SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கேன், இதுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். இது பாருங்கள், ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன், ஆனியன் வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் தான் எடுத்துருக்கேன். 1 கிலோ சிக்கன் இது க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், நல்ல பெரிய பெரிய பீஸாக போடுங்க, பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 4-5 முந்திரி பருப்பு அப்படியே சேர்த்து அரைச்சிருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 மராத்தி முக்கு, 3 ஏலக்காய். இது பிரியாணி மசாலா அப்படியே சேர்த்துட வேண்டியதான். இங்கே பாருங்கள், 2 டம்ளர் அரிசி, நார்மல் ரைஸ் தான். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழம்பு பண்ணுற அளவுக்கு இங்கே பாருங்கள், கூடுதலாக இருக்கணும் எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு 2. இங்கே பாருங்கள், 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீள் வாட்டத்தில் அதை சேர்த்துருங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். 1 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 5 பச்சை மிளகாய், 4 தக்காளி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயம் நிறையா இருக்கணும். 4 வெங்காயமும் பெரிய சைஸ் வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். தக்காளி நல்லா மேலே தெரியணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் அரைச்சி இல்லையா, எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் நல்லா திரும்பி வந்துருக்கு. பாருங்கள், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதாவது மஞ்சள் தூள் எடுக்கிற டீஸ்பூனால் எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் தூள் 1. இங்கே பாருங்கள், 2, 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், பிரியாணி மசாலா 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வதக்கியிருக்கான். பாருங்கள், மசாலாலாம் நல்லா செவக்க வதக்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். தயிர் நல்லா ஒரு 150 கிராம் தயிர். மசாலா நிறையா இருக்கிறதால தயிர் கொஞ்சம் கூடுதலாக. நார்மலாக 1/2 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் தயிர் சேர்ப்போம். இப்போ 150 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸ் அரைச்சி, இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா அரைச்சிட்டேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா மசாலா வதங்கியிருக்கு. பாருங்கள், இந்த தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கிடுவோம். இது பாருங்கள், மசாலா நல்லா சேர்ந்து வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கனை ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம்.
கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், கூடவே புதினாவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், அது கூடவே கல் உப்பு சேர்த்து சிக்கனுக்கு நல்லா உப்பு வந்து கலந்து விடுங்க. எல்லாமே கலந்து விடுங்க. ஃபைனலாக பார்த்து இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கணும். இங்கே பாருங்கள், 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணியை அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. நம்ம கடைக்கு போய் பிரியாணி வாங்க தேவையில்லை. இது மாதிரி நம்ம சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே அரிசியை எல்லா அரிசியும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த டைமில் பாதி எலுமிச்சம்பழம் விதை இருந்தால் நீக்கிடுங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் தான், ஜூஸ் நிறையா வருது பாருங்கள். அப்படியே ஃபுட் கலர் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் லைட்டாக கலந்து விடுங்க. அரிசியெல்லாம் ஊற வச்ச அரிசி உடஞ்சிடும். உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், உப்பு காரம் கூட பார்த்துக்கலாம். நல்லா காரம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நிறையவே இருக்குது இதில், போதும். அப்படியே குக்கர் மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வைங்க. ஒரு விசில் வந்தால் போதும். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுது. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நெய் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா சாதத்தை சைடில் போடுங்க. நேரடியாக போடாதீங்க. இந்த ஓரங்களில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், சாதம் எப்படி மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக. இங்கே பாருங்கள், அப்படி மெதுவாக பீஸ் எல்லாம் உடையாமல் வரும். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன், ஆனியன் வச்சுருக்கேன், ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன், லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.